நீங்க பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றவங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு மாஸ்டர் வந்து 2 வாளி வச்சிருக்காரு தண்ணி நிரப்புறதுக்காக. அ ஒரு வாளி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னொரு வாளி என்னன்னா, அதில சில ஓட்டைகள் அந்த மாதிரி இருக்கு. டெய்லி வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து நிரப்புவாரு அவரு வீட்ல. ஆ, ஒரு நாள் வந்து அந்த ஓட்டையான வாளி வந்துட்டு ஃபீல் பண்ணுது. என்னன்னா, இன்னொரு வாளி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது வந்து எல்லாமே தண்ணி நிரப்பிட்டு வந்து ஃபுல்லா குடுக்குது. ஆனா, என்னால மட்டும் தண்ணி நெறைய குடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுது. சரி, உடனே மாஸ்டர்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. ஆ, மாஸ்டர் இந்த மாதிரி என்னால வந்து ஃபுல்லா தண்ணி கொண்டு வர முடியல. ஸோ நீங்களே வந்து உடைச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. மாஸ்டர் அதுக்கு வந்துட்டு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உன்ன யூஸ் பண்ணி நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உடைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாளைக்கு தண்ணி எடுத்துட்டு வரப்போ, நீ வர வழியெல்லாம் பார்த்துட்டே வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வந்து மாஸ்டர் வந்து தண்ணி எடுக்க போறாரு. அந்த ஓட்டையான வாளி வந்துட்டு கவனிச்சுட்டே வருது. அதில நெறைய ஃப்ளவர்ஸ், நெறைய செடி இந்த மாதிரி நெறைய வளர்ந்துட்டுருக்கு. வீட்டுக்கு வந்தோனே மாஸ்டர் வந்துட்டு, "நீ நெறைய பேத்துக்கு வந்து உதவியா இருக்க" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ, இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க பெர்ஃபெக்ட்டா இல்லாததும் சூப்பர் தான். ஒரு நாளும் வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஆக முடியலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணி அப்படியே ஸ்டாப் ஆயிடாதீங்க. நீங்க பெர்ஃபெக்ட்லி இம்பெர்ஃபெக்ட் தான். அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. தேங்க் யூ.